இப்போ இந்த கிழக்கு சுவருக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். இதுதான் வந்து கிழக்கு சுவரில் இருக்கிற கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான ஒரு அமைப்பு குளிஞ்சு இருக்கக்கூடிய அத்தனையுமே கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பம், இந்த சிற்பம் என்ன சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பத்தில் ரெண்டு வகையான சிற்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து முழு உருவ சிற்பம், இன்னொன்று வந்து புடைப்பு சிற்பம். முழு உருவ சிற்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அதுக்கு வந்து முழு உருவ சிற்பம். முன்பகுதி மட்டுமே தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அதுக்கு வந்து என்னன்னா புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புடைப்பு சிற்பம். இந்த கிழக்கு சுவரில் இருக்கிற கோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புடைப்பு சிற்பம் அப்படின்றது நான்முகன் சிற்பம். நான்முகன் அப்படின்னா பிரம்மா. இது பிரம்மாவுடைய சிற்பம். பிரம்மாவுடைய சிற்பத்தில் 4 கைகள் இருக்குது. மேலே 2 கை, கீழே 2 கை இருக்குது. மேலே 2 கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அக்க மாலையும் வச்சிருப்பாரு, ஒரு கையில் வந்து புத்தகம் வந்து இருக்கும். மீதி 2 கைகள் வந்து கீழ் நிலையில் அவருடைய வந்து இடுப்பை பிடித்த நிலையில் வந்து இருக்கும். மார்பில் வந்து முப்புரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்பில் முப்புரி நூல் இருக்கு. இதுதான் வந்து கிழக்கு சுவரில் இருக்கக்கூடிய பிரம்மனுடைய புடைப்பு சிற்பம்.